ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக் புட்டிங் பார்க்க போகிறோம். அதை வந்து முட்டை வட்டலப்பம் அப்படின்னும் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நம்ம சேனல்ஸை பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து முட்டை வட்டலப்பம் செய்ய நம்ம ஒரு 8 முட்டை எடுத்துக்குவோம். எடுத்து எல்லா முட்டையுமே வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம், எல்லாத்தையுமே வந்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு 9 முட்டை வந்து மிக்சர் ஜாரில் போட்டுக்கிட்டோம். இது கூட வந்து ஒரு 4-5 ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இது அரைக்கும் போதே வந்து ஏலக்காய் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரும். அடுத்ததான் இதிலே வந்து ஒரு 3 கரண்டி வந்து இந்த மாதிரி குழிக்கரண்டியில் போடுங்க. 3 கரண்டி வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. சுகர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து நல்லா ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து மைல்டு தான் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இதை வந்து ஒரு 2-3 பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவுக்கு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 2-3 பல்ஸ் விட்டிங்கனாலே இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பார்த்திங்களா அந்த யோக்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஐவரி கலர் தெரியுது பார்த்திங்களா, இந்த கலருக்கு வந்துடும். ஓகே, இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். நம்ம எந்த பவுலில் வைக்க போகிறோமோ அந்த பவுலுக்கு மாற்றிப்போம். ஓகே, இதோட வந்து ஒரு கிளாஸ் பால், நல்லா திக்கான பாலாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பால் ஆட் பண்ணியாச்சு. ஓகேப்பா, நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டோம், இப்போ பால் சேர்த்தோன்னா மறுபடியும் போட்டால் பத்தாது, 2 டைமாக வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நம்ம கலந்து வச்ச இதை வந்து இப்போ அப்படியே கேஸ் ஆன் பண்ணி அதில் இதை அப்படியே வச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த தண்ணி குடம்லாம் வைப்போம்ல, இதை வந்து கலவாடைன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் வந்து நம்மளோட இந்த எக் மிக்ஸை வந்து அப்படியே நம்ம அதில் இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கவே வேணாம். அதே மாதிரி வந்து இதை வந்து உள்ள பாத்திரத்தை வந்து நம்ம மூடி போட்டு எப்போயும் மூடக்கூடாது. அப்படியே வந்து அந்த பிளேட்டில் உள்ள தண்ணிலாம் உள்ளே போய் ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம இந்த மேலே உள்ள இந்த சட்டியை மட்டும் நம்ம மூடணுன்னா போதும். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த பாத்திரத்தை தான் நான் மூடியிருக்கேன். உள்ளே உள்ள பாத்திரத்தை வந்து நான் மூடலை. இதை பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணாமல் இப்படி வந்து பாயில் ஆனாலே போதும். ஓகேவா? ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போவே வந்து 3/4 வந்து வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இடையில வந்து இப்படி திறந்து பார்க்கக்கூடாது, ஆனால் வீடியோக்காக உங்கள்கிட்ட காட்டணுன்னு தான் ஓப்பன் பண்ணேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து நைஃபோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ இப்படி விட்டுட்டு எடுக்கும் போது நமக்கு வந்து எதுவுமே ஒட்டக்கூடாது. பாருங்கள், இப்படி ஒட்டாமல் வந்துருக்குல்ல, இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே வந்து ஒரு பிளேட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அதை பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக கொழுன்னு சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் வந்து ரம்ஜானுக்கு இதை தான் செய்வோம் எல்லாருமே காலையில். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.